பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் தன்னுடைய முன்னிலையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முதல் சுற்றில் 507 வாக்குகள் பெற்று தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றிருக்கின்றார். ஒரு பக்கம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த தொகுதியிலே பின்னடைவை சந்தித்து வருகின்றார் விஜய். மற்றொரு பக்கம் பெரம்பூர் தொகுதியிலே சிட்டிங் திமுக எம்எல்ஏ ஆர்டி சேகரை தொடர்ச்சியாக பின்னங்க செய்து தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தேர்வு செய்து பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிட்டிருந்தார். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 507 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே ரிஷிவந்தியம் தொகுதியில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. சென்னையிலே ராயபுரம் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியிலே தாவேகா சற்று முன்னிலை பெறக்கூடிய விதமான வாக்குகளை பெற்று வருகின்றது. இந்த நிலையில் சென்னை பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் சிட்டிங் திமுக எம்எல்ஏவை காட்டிலும் கூடுதலான வாக்குகளை பெற்று தொடர்ச்சியாக தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையிலே சென்னையிலே ஆர்கே நகர் தொகுதி அதிமுக சற்று சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் பார்க்க முடிகின்றது. மற்றொரு தொகுதி பெரம்பூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதை தவிர்த்து சென்னைக்குள் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் உட்பட அனைத்து தொகுதியிலும் திமுக ஒரு திடமான நிலையை பெற்று வருகின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சி கிழக்கு தொகுதியிலே திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. இனிகோ இருதயராஜ் தொடர்ச்சியாக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். திருச்சி கிழக்கு தொகுதியில் பின்தங்கி இருந்தாலும் கூட பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே தொடர்ச்சியாக முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் தியாகராய நகர் தொகுதியிலே புஷி ஆனந்த் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அங்கே அதிமுக வேட்பாளரை 3வது இடத்துக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார் புஷி ஆனந்த் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் முதலிடத்தில் இருக்கின்றார். திமுக புதுமுக வேட்பாளர் தியாகராய நகரிலே 2வது இடத்திற்கு புஷி ஆனந்தால் தள்ளப்பட்டிருக்கின்றார். எனவே பெரம்பூர் தொகுதி மட்டுமல்ல, தற்பொழுது தியாகராய நகர் தொகுதியிலும் கூட முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவிலே தமிழக வெற்றி கழகம் ஒரு திடமான முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். 500க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் சுற்று முடிவிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். சீர்காழி தொகுதியிலே திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. சேலம் வடக்கு திமுக முன்னிலையில் இருக்கின்றது. திருச்சி கிழக்கு இனிகோ இருதயராஜ் முன்னிலையில் இருக்கின்றார். மதுரை மத்திய தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். மணச்சநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியிலே கதிரவன் அங்கு போட்டியிடக்கூடியவர் திமுக வேட்பாளர் திருச்சியிலே முன்னிலையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கோவை பொறுத்தவரை கோவை தெற்கு தொகுதியிலே திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கின்றார். பெரம்பூர் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் விஜய் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றார். சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி, மற்றொரு பக்கம் திருச்சியிலே கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி, திருச்சி 1 என்று சொல்லப்படக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதி. திருச்சி கிழக்கு தொகுதியிலே இனிகோ இருதயராஜை இதுவரை விஜயால் வீழ்த்த முடியவில்லை. முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இனிகோ இருதயராஜ் தன்னுடைய முன்னிலையை விஜய்க்கு எதிராக தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கூட பெரம்பூர் தொகுதியில் முன்னிலை பெறுகின்றார் விஜய் என்பதை பார்த்து வருகின்றோம். 500க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்